ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான தேங்காய் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாலு மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டி அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுடுங்க. அரிசியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க. அரிசியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப ஆற போட்டிங்கன்னா மேல் மாவு சரியாக வராது. பாருங்கள், அரைச்ச மாவு தயாராகிடுச்சு. இப்போ சல்லடையில் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஜலிச்சு முடிச்சாச்சு. இந்த மீதம் இருக்க அரிசி மாவை நீங்கள் இட்லி மாவோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி மாவு வேஸ்ட் ஆகாது. ஜலிச்சு எடுத்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு கொஞ்சம் சூடானால் போதும். தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான சூடில் இருந்தால் போதும், நிறுத்திடுங்க. பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் கூட இதுலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு சேர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க ஆரம்பிங்க. மாவும் தண்ணியும் நல்லா கலக்கணும். ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ விடாமல் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 3/4 கப்பு வெல்லம் எடுத்து இதில் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியில் நல்லா வெல்லம் கரையணும். பாகு வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சா போதும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டிக்கோங்க. ஒரு கப் துருவின தேங்காய் இந்த வெல்லம் தண்ணியோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் இதை கிளறி கொடுங்க. பூரணம் ஒரு 4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. நல்ல வாசனை வருது. இப்போவே கொழுக்கட்டை சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தலை எடுத்துக்கோங்க. சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் கெட்டியாக ஆரம்பிக்கும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். மாவு நல்லா பால் மாதிரி ஆக்கிட்டு நீங்கள் தட்ட ஆரம்பிக்கலாம்.
கையிலேயே உங்களுக்கு மாவு பிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் தடவி இந்த கொழுக்கட்டை மாவை நீங்கள் உருட்டி அதில் தட்டி கூட நீங்கள் பூரணம் வச்சு செய்யலாம். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மேல் அப்படியே மூடிடுங்க, கொஞ்சம் கூராக்கிடுங்க. கீழே தட்டையாகவும் மேலே கூராகவும் ஆக்கிடுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இன்னொரு ஷேப் கொழுக்கட்டை பண்ணலாம். உங்களுக்கு கொழுக்கட்டை எவ்வளோ தின்னாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் நல்லா தட்டிக்கலாம். நடுவில் பூரணத்தை வச்சு 2 பக்கமும் அப்படியே அழுத்துங்க. ஓரத்தை நல்லா அமுக்கி விடுங்க, அப்போ தான் பூரணம் வெளியே வராது. இல்லைன்னா வேகும் போது பூரணம் வெளியே வந்துடும். இன்னொரு கொழுக்கட்டை தயார். இட்லி தட்டில் நெய் தடவி நான் எல்லாம் கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சிட்டேன். குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதி வந்த உடனே இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடுங்க. விசில் போடாமல் குக்கர் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். சுவையான கொழுக்கட்டை தயார்.